அட கடவுளே, என்னங்க இது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாசு தான். அவதான் என்கிட்ட போய் சொல்லி காரம் பணமும் வாங்கிட்டு போயிருக்கான். ஆமா, அவ மட்டும் எப்படி அடிபடாம தப்பிச்சா? இல்ல அர்ச்சனா, அந்த ஃப்ரெண்டு வாசுவை ஏமாத்திருக்கான். வாசுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? நான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன். அடிபட்டு கிடந்த வாசுவோட ஃப்ரெண்டு எனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை நான் வாசுவோட ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாசுவை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வாசுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப லா பேசினாரு. வாசுவை ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சிட்டார். என்னையும் உட்கார சொன்னார். அப்புறம் வாசு தான் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டு தான் காரை வாங்கிட்டு போனான்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் என்னை விட்டார். எப்பப்போ விசாரணை கூப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்தாகணுங்கிற கண்டிஷனில் தான் என்னை விட்டார். ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போய் வாசுவை வெளில எடுக்கணும். என் மனசு என்னமோ நெருடலாவே இருக்கு. என்ன சொல்ற நீ? எனக்கு என்னமோ வாசுக்கு தெரியாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே முடியாது. இதுல வாசுக்கும் சம்மந்தம் இருக்கும். இல்ல அர்ச்சனா, நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் வாசுக்கே அவன் ஃப்ரெண்டு ஏமாத்தின விஷயம், ஆக்சிடென்ட் ஆன விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவனுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? இல்லங்க, இதெல்லாம் நாடகமா தான் இருக்கும். ஏன்னா வாசு ஒன்னும் அப்பாவி கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் யாரும் அவனை ஏமாத்திட முடியாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இறக்க குணமும் கிடையாது. நான் கூட கர்ப்பிணின்னு சொன்னதுனால தான் ஏமாந்துட்டேன். அர்ச்சனா, தேவையில்லாம வாசுவை சந்தேகப்பட்டே இருக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வாசு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரங்கராஜன் சார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததே யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அங்கே கொண்டு போய் சேர்த்ததே வாசு தானா. நந்தினி வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்கிறான். அங்கேருந்து நேராக ஷெட்டுக்கு தான் போயிருக்கிறான். அப்படிங்கிறப்போ அவன் எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்க முடியும்? நீ இன்னும் பழைய ஞாபகத்திலே வாசுவை சந்தேகப்பட்டே இருக்கிற. இல்லங்க, எனக்கு என்னமோ வாசு மேல சந்தேகமா தான் இருக்கு. அவனை நம்ம பக்கத்துல வச்சிட்டு இருந்தாலே நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். என்ன நீ? அதான் ஆக்சிடென்ட் ஆன அதே சமயம் வாசு ரங்கராஜன் சார் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தான் தெரிய வந்துருச்சுல்ல. சும்மா அவனே சந்தேகப்பட்டு இருந்தா அப்படி? இதை பார், வாசு திருந்திட்டான். அவன் பழையபடி இல்லை. அவன் ஃப்ரெண்டுக்கு தான் அவனை ஏமாத்திருக்காங்க. அதுக்கு தண்டனையாக தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. புரியுதா? பசிக்குது. அண்ணா என்ன நீங்க மட்டும் வரீங்க? வாசு வரலையா? இல்ல, இன்ஸ்பெக்டர் விட மாட்டேன்னு சொல்லிட்டார். வக்கீல் வச்சு தான் எடுக்கணும். குட் மார்னிங் சார். பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணிட்டீங்களா? நந்தினி, குட் மார்னிங் செல்வம். நீங்க என்ன பண்ற? அப்பா கூட யார் இருக்கா? அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்ல விட்டுட்டு தான் வரேன். ஆபீஸ்க்கு வந்ததும் வாசு மேட்டர் சொன்னாங்க. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன செல்வம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு? என்ன பண்றது, நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. சரி, நம்ம கம்பெனிக்கார கேஸ்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேரு. அதுவும் ஒரு பக்கம் கவலை தான். இருந்தாலும் இந்த வாசு பையன் தான் எந்த தப்பும் செய்யாம ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண போய் மாட்டிக்கிட்டான். சரி, நீ வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு. வாசு வெளில எடுக்கணும். சரி. என்னவா? உங்களை பார்க்கணுமா? என்ன எதுக்காக பார்க்க? ஓ, தேதி 5 ஆயிருச்சா? உள்ள வாங்க. இந்தாங்க 10,000 ரூபாய்க்கு போய் அவங்ககிட்ட கொடுங்க. போங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் கேட்டிருந்தல. அப்பா, இந்த பணத்தை அண்ணன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, வாங்கிக்கங்கப்பா. தம்பி, நான் பணத்துக்காக வரலப்பா. செல்வத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள வரலாமான்னு கேட்டு சொல்ல. சரிப்பா. என்னவா? அண்ணே, அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க. ஏன், நீங்க பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டாங்களாமா? என்ன வேணும் உங்களுக்கு? பணத்துக்காக தானே வந்தீங்க? கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்னமோ பார்த்து பேசணும்னு சொன்னீங்களா? என்ன பணம் அதிகமாக வேணுமா? நந்தினி. இல்லப்பா, நாங்க பணத்துக்காக வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? வாசுவை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னாங்கப்பா. ஸ்டேஷனுக்கு போனா ஏதோ ஆக்சிடென்ட், பொண்ணு செத்து போச்சுன்னுலாம் சொல்றாங்கப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா.
ஆயிரம் இருந்தாலும் வாசு சண்டை போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் பெத்த மனசு கேட்கலையப்பா. இவ வேற வாசுவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. நாங்க எங்கப்பா போவோம்? அதான் உன்னை தேடி வந்திருக்கோம். எப்படியாவது வாசுவை காப்பாத்தி வெளியில கூட்டு வந்திருப்போம். வாசு எங்களை விட்டு பிரிஞ்சு போன வருத்தம் எங்களுக்குள்ள இருந்தாலும் அவன் உன் கூட பாதுகாப்பா இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில இப்படி அவன் போலீஸ் கேஸ்ன்னு சிக்கிட்டானப்பா. வாசு உனக்கு ஆதரவா எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்தான். நீ ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக ரேவதி வீட்டுல பேசி அவங்க 2 பேரையும் நீ சேர்த்து வைக்கிறேன்னு கேள்விப்பட்டதும் எங்க மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு செல்வம். இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. நீ தான் எப்படியாவது வாசுவ போலீஸ்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கதான் வந்தோம். பணத்துக்காக நாங்க இங்க வரல. இதை நீங்க வந்து கேட்க வேண்டியதே இல்லை. வாசு என் தம்பிங்கிறதுக்காக இல்லை, என் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி சிக்கலை மாட்டிக்கிட்டாங்கிறதுக்காக ஒரு முதலாளியாக நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன். நீங்க வந்து எனக்கு கெஞ்சி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க வா, கொடுத்து அனுப்பு. கவலைப்படாதீங்க, செல்வத்தோட மனசு கண்டிப்பா போக போக மாறிடும். ஈசிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் உடனே பத்திரத்தை கிரைம் பண்ணிடலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூடா இருக்கு, பாத்துக்கோங்க. சரி, அப்புறம் பேசுறேன். டேய் கண்ணா, நீங்க என்ன சாப்பிட போறீங்க? என்னப்பா சாப்பிட போறீங்க? கேக் வேணுமா? மாமா வாங்கிட்டு வர சொல்றேன். என்ன மாமியா முகத்துல திடீர்னு சந்தோஷம் தெரியுதே. நாம ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன மாய மந்திரம் நடந்துச்சு? வாமா ஜெயந்தி, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து? ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் அத்தை. அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இந்த பாப்பா கூட விளையாடுறேன். அத்தை, நான் காலையில ஆபீஸ்க்கு போகும்போது கூட அர்ச்சனாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க முகத்துல அந்த கவலையே காணுமே. பழையபடி சிரிச்ச முகமா இருக்கீங்க. இது பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தை? அத்தை, எப்படி இந்த திடீர் மாற்றம்? அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. 2-3 நாளா அர்ச்சனா இப்படி பண்ணிட்டாளே, மாப்பிள்ளை இப்படி பேசிட்டாருன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு நார்மல் ஆயிட்டா. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. மொத்தத்துல நல்ல மாற்றம், அது வரைக்கும் திருப்தி. நீங்களாம் என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தேன். அழுது அழுது என் உடம்பு கெடுறது இல்லாம நீங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் அப்படியெல்லாம் செஞ்சேன்? அர்ச்சனாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. ஆனா அர்ச்சனா நான் சொன்னதையும் செஞ்சதையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா. என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தி வெறுத்து ஒதுக்கிட்டா. அவளுக்கு யார் நல்ல புத்தி சொல்றது? அந்த கடவுள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அதனால என் பாரத்தெல்லாம் கடவுள் மேல போட்டுட்டு நான் அழறத நிறுத்திட்டேன். சதா சர்வ நேரமும் நான் அழுதுகிட்டேன். அதனால நீங்க எல்லாரும் வேதனைப்படுறதை விட நான் கோயிலுக்கு போய் என் மனசுல இருக்க வேதனையெல்லாம் சாமி கிட்ட சொல்லி அர்ச்சனாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தி கொடு சாமின்னு சொல்லித்தான் என் மனசை நான் தேத்திக்கிட்டேன். அம்மா, நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டதால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ற பிரியா? ஆமா அண்ணி, அம்மா மனசு மாறினதுனால இனிமே என் குழந்தைய நல்லபடியா பாத்துப்பாங்க. நானும் வெளியில வேலை தேடுறதுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணி, ஏற்கனவே ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வந்து அந்த லெட்டர் மிஸ் ஆனதால ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. அண்ணன் மறுபடியும் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஏதாவது வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் என் குழந்தையோட ஃபியூச்சருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி பிரியா, ஏற்பாடு பண்றேன். ஹலோ அப்பா, நான் காவ்யா பேசுறேன். சொல்லுமா காவ்யா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க, அம்மா, அண்ணா, அண்ணி, பிரியா, குழந்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஆமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது விசேஷமா? அப்படி கூட வச்சுக்கலாம்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா,
நாளைக்கு நாங்க தனி கொடுத்தன போறோம். அண்ணா நகர்ல இருக்கிற அவர் கட்டின சொந்த வீட்ல பால் காய்ச்ச போறோம். அவசியம் நீங்க எல்லாரும் வரணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா திடீர்னு தனி கொடுத்துரும் போறோம் பால் காய்ச்சிரோன்னு சொல்ற? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பிரைவசி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம உங்க மாப்பிள்ள சொந்தமா கட்டின வீட்டை இத்தனை நாளா வாடகைக்கு விட்டிருந்தாரு. இப்ப அவங்களும் காலி பண்றாங்க. அதனாலதான் சொந்தமா கட்டின வீட்லயே குடி போயிடலாம்னு தோணுச்சு. அப்படியா? ஆமாப்பா. நாளை காலையில 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரம். பால் காய்ச்ச போறோம். அவசியம் நீங்க எல்லாரும் வரணும். வந்துடுறோம்மா. ஏம்மா மாப்பிள்ளைக்கு இதுல சம்மதம் தானே? இது அவரே எடுத்த முடிவுதான்ப்பா. அவர்கிட்டே போன் தரேன், நீங்களே பேசுங்க. இந்தாங்க. ஹலோ அங்கிள். வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் அங்கிள். டுமாரோ மார்னிங் 8 to 9 o'clock பால் காய்ச்சிரும். கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துடணும். ஓகே? வந்துடுறோம் மாப்பிள்ள. குட் அங்கிள். see you tomorrow. bye. காவியாவும் மாப்பிள்ளையும் என்ன சொல்றாங்கங்க? காவியாவும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்துரும் போறாங்களாம். நாளைக்கு பால் காய்ச்சினாங்களாம். நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லியிருக்காரு. ஏன் மாமா தண்ணி கொடுத்துட்டு போறாங்க? அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நானும் அதை நினைச்சுதாம்மா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா நகர்ல மாப்பிள்ளைக்கு இன்னொரு வீடு இருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது, அதனால அங்க போறாங்களாம். அதுவும் ஒரு வகையில நல்லதுதாங்க. ஏன்னா காவியா மாமியாரு தேள் கொட்டுற மாதிரி சதா சர்வ நேரமும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாவம், இனிமேலாவது நம்ம பொண்ணு நிம்மதியா இருக்கணுங்க. இங்க மட்டும் என்ன வாழுதான்? உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இருக்கட்டும் இருக்கட்டும். பிரியாவையும் அர்ச்சனாவையும் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல காவியா தண்ணி கொடுத்தனும் போறது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க. இருக்கும் இருக்கும். காவியா வாழ்க்கையிலையும் பிரச்சனையை உண்டாக்கி உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறனா இல்லையான்னு பாரு. வாங்க செல்வம். வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். சரி, இந்த கேஸ் விஷயம் டீடைல்ஸ். நந்தினி எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்லிட்டாங்க. வாங்க உள்ள போய் பேசுவோம். வணக்கம் மேடம். வாசு, பேசிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க வாசு, லாயரோட வந்திருக்கோம், வெளியில எடுத்துடுறோம். அண்ணன் சொன்னபடியே லாயரோட வந்துட்டான். இந்த மாதிரி அப்பாவி அண்ணன் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம். செல்வம் உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கிளைண்ட் வாசுதேவனை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். சாரி சார், அவர் ஜாமீன்ல விட முடியாது. நான் பைலபிள் கேஸ்ல புக் பண்ற அளவுக்கு அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? என்ன சார் நீங்க ஜாமீன் எடுக்க வரதுக்கு முன்னாடி கேஸ் என்னன்னு விவரமா தெரிஞ்சுட்டு வர மாட்டீங்களா? கார் வச்சு 3 பேர் ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க. கார் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. கிட்னாப் அண்ட் மர்டர் கேஸ்ல கேஸ புக் பண்ணிருக்கோம். அது சரி சார், வாசு இதுல எங்க வந்தாரு? சம்பவம் நடந்த இடத்துலயா இல்ல சம்பவத்திலயா? வாசுக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? அந்த காரு இவர் பேர்ல இருக்கு. இவர் வைஃப் கிட்ட இருந்து இவன் தான் அவன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்திருக்கான். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? வாசு தன்னோட நண்பனுக்காக செஞ்சிருக்கான். நோ நோ, அது இவங்க சொல்ற கதை. ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் மயக்கம் தெளிஞ்சு வாயை திறந்து ஏதாவது சொன்னாதான் உண்மை என்னன்னு வெளியில தெரியும். அது வரைக்கும் வாசு வெளியில விட முடியாது. சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு வாசு எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் போற வரைக்கும் இவர் அங்கதான் சார் இருந்தாரு. சார், வாசுவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சார் ஆதாரம் வேணும்? உங்க சாட்சி ஆதாரத்தை எல்லாம் கோர்ட்ல பேசிக்கோங்க சார். என்னால இவனை ஜாமீன்ல விட முடியாது சார். சார், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கும் வாசுவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாத என் கட்சிக்காரரை நீங்க ஜாமீன்ல விட முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. 3 பேர் குடிபோதையில ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டிருக்கு. அதெல்லாம் ஓகே சார். சம்பவம் நடந்த இடத்துல வாசுவை கண்ணால பார்த்த சாட்சி இருக்கா? இல்ல சம்பவம் நடந்த இடத்துல வாசு இருந்ததா சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்படி ஆதாரமும் சாட்சி இல்லாம எப்படி சார் என் கட்சிக்காரனை உள்ள வைக்க முடியும்? முதல்ல வெளியே விடுங்க. முடியாது சார், வெளியில விட முடியாது சார். நீங்க இப்படி முரண்டு பிடிச்சா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். அதனால உங்க ஹையர் ஆபீசர்ஸ்க்கும் கோர்ட்டுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். என்ன சார் பயமுறுத்துறீங்களா? இல்ல, உண்மையை சொல்றேன். சரி சரி, கூப்பிட்டு போங்க. ஆனா விசாரணைக்கு கூப்பிடும் போது வந்து கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி, அங்க ஒரு கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ. வாங்க செல்வம், வாங்க. இந்தாங்க, இது ஜாமீன் மனு. கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. இதுல கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. வாங்க செல்வம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். இவர் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஒன்று ஜாமீனில் விட்டுருக்கவே மாட்டார். நன்றி அவர்கிட்ட சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை டியூட்டி வாசு. ஓகே செல்வம், நான் கிளம்புறேன். வரேன் நந்தினி. ஓகே சார். வரேன் வாசு. செல்வம், நான் அப்பாவை பார்க்கணும். நான் ஆட்டோ பிடிச்சு போறேன், நீங்க கிளம்புங்க. இல்லை இல்லை, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி, நானும் அப்பாவை பார்க்கணும். நீ வா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷெட்டுக்கு போய்க்கலாம். ஏறு. சொல்லுடா. இப்போ கேட்குது, சொல்லு சொல்லு. ஆமாம்மா, அப்புறம் வேற ஒன்றும் இல்லைடா. அது ஏய் எப்படி வந்துட்டாரு, நான் கூப்பிட்றேன். வை. பை. குட் மார்னிங் சார். சார், இவர் பேர் ஆகாஷ். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. அப்படியா? தம்பி, அந்த பியூனை வர சொல்லுங்க. பியூன் பேங்க் வரைக்கும் போயிருக்காரு சார். பேங்க் போயிருக்காரா? சரி, அந்த கார் சீட்ல ஒரு பெட்டி இருக்கு, என் கேபின்ல கொண்டாந்து வைங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? சின்ன பெட்டி தான், போய் எடுத்துட்டு வந்து என் கேபின்ல வைங்க. போங்க. சரிங்க சார். பார்த்து நிதானமா வாமா.